அதாவது அதாவது யார் சொல்றான்னு ஒண்ணு இருக்கு. சொல்ற ஆள் எப்படிப்பட்டவரு? ரொம்ப அது அது யாருமே சொல்லக்கூடாது. ஆனா சொல்ற ஆளே வந்து தரங்கெட்ட ஒரு ஆள். நீ வந்து ஒரு கன்டென்ட்க்காக புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. அண்ட் இன்னொன்னு ரிவ்யூவர்லாம் ஒரு நாயி அப்படின்னு சொல்லும்போது, அது மக்களையும் வேற சேர்த்துக்கிறாரு. நீ என்ன பண்றியோ அத தான் வந்து ரிவ்யூவர்ஸும் பண்ணுவாங்க. நீ வந்து நீ வந்து ரொம்ப உத்தமனாவே இருந்தா உத்தமன் நடிக்கிற மாரி இருந்தாலும் நாங்க கண்டுபிடிச்சுருவோம். இந்த சென்ஸ் ரிவ்யூவர்ஸ்லாம் கண்டுபிடிச்சுருவாங்க. அண்ட் ரிவ்யூவர்ஸ்லாம் ஒரு நாயி அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த வாரம் ஒருவேள எலிமெண்ட் ஆனார்னா, அவருக்கான பிரதிபலன் வந்து அவரு அனுபவிச்சுருவாரு. எனக்கு ஏன்னா இந்த ஷோ வந்து ரொம்ப ஒரு சீப்பா நினைக்கிற ஒரு ஆள் வந்து கலையரசன். அவங்கள தான் கூப்பிட்டாங்க. அப்படின்ற ஒரு ஒரு வேர்ட் ஒண்ணு விட்டாரு. கூப்பிட்டாங்க அப்படின்னும்போது, இது சேனலுக்கு தான் இது வந்து அ ஒரு அசிங்கமா ஒரு ஃபீல் பண்ணணும். என்னடா இது நம்ம ஒருவேளை நம்ம கூப்பிட்டே வலுக்கட்டாயமா கூப்பிட்டே இருந்தாலும், இந்த மாரி வார்த்தைய வந்து அவன் சொல்லியிருக்க கூடாது. சொல்லியிருந்தாலும் அத வந்து கட்டாவது பண்ணியிருக்கணும். ஏன்னா லைவ்ன்ற போது நேத்து நடக்கிற லைவ். சோ அப்படி இருக்கும்போது இவன் பேசும்போது வேற எங்கனா நடந்த அ விஷயத்த கூட நம்ம காட்டியிருக்கலாம். சோ இவ வாண்டடா காட்டுறாங்கன்னா, இது நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காக காட்டுறாங்க. என்னன்னா, இது வந்து அவன் வந்து இந்த ஷோ வந்து ஒரு ரொம்ப துச்சமா மதிக்கிறான். ஒரு வேலைக்கே ஆவாத ஷோ அப்படிங்கிற மாரி யோசிச்சு, அதான் சொல்றேன் இந்த அவார்ட்லாம் எனக்கு தேவையில்லன்னும்போது, அந்த மாரி ஆட்கள நீங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? ஒண்ணு பண்ணலாம். ஒண்ணு வந்து அவன டிஃபேம் பண்ணலாம். இன்னும் அவன வந்து இன்னும் அசிங்கப்படுத்தி வெளிய துரத்தலாம். இவன் ஒண்ணும் பண்ண மாட்டேன்ற. நீ உட்கார்ந்து ஃபுல்லா பார்வதி கூட தான் உட்கார்ந்து தூபம் போட்டுட்டு இருக்க. அப்படி இருக்கும்பொழுது உனக்கு இது இது நடக்கும். ஒருவேளை வந்து இவன இன்னும் கூட அசிங்கப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அவனே உருவாக்கிக்குவான். ஏன்னா சேனல் வந்து இவன அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு காமிச்சுக்கிட்டே இருக்கலாம் மாட்டாங்க. சோ அவன் என்ன பண்றானோ, அததான் வந்து நம்மளுக்கு காட்டுவாங்க. இந்த ரிவ்யூவர்ஸ் ஆர் டாக்ஸ் அப்படின்னும்போது எனக்கு கொஞ்சம் ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. என்ன இந்த மாரி வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். அவன உள்ள தூக்கி உட்கார வச்சுட்டு இருக்காங்கம்போது, சேனல் மேல கொஞ்சம்